என் நம்பரை கொடுங்க, பொண்ணுங்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்கன்றான். இதெல்லாம் பேசலாமா? இவன் வேலைக்கு தானே வர்றான். ஆமாவா? வேலைக்கு வர அம்மாவுக்கு சொன்னோம் ப்ரோ. சின்ன சின்ன விளையாட்டெல்லாம் வந்து நீங்க இல்லைம்மா, மணி வந்து வேலை கேட்குறாம்மா, உங்க கூட வேலைக்கு சேர்த்துக்கோங்க, டெலிவரிக்கு போறேன் அப்படிங்கிறான். இவன் முகரை நம்பி என்னால் வேலை கொடுக்குறது பயமா இருக்கு. நீங்க இருக்கிறீங்கம்மா, உங்ககிட்ட ஒரு வார்த்தை நான் பேசணும், அதான் முறை. என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க. அம்மா கேக்கு வந்து டெலிவரிக்கு எடுத்துட்டு போறாங்களாம். கேக்கு டெலிவரிக்கா? இந்த சோம்பேறி தம்பியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேலமணி வீட்டுக்கு வந்திருக்கேங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ப்ரௌனி பிஸ்னஸில் டெலிவரி பாய் வேலைக்கு சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். இந்த முகரை நம்பி ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மணியோட அவங்க அம்மாட்ட நான் பேசலான்னு வந்திருக்கேங்க. மாமா தண்ணி கொடுமா. நான் ஒரு மரியாதைக்கு எந்திரிச்சேன். நீ என்ன ஸ்கூல்ல பிரேயர் நடக்க ஏன்னா வேலை வாங்கணும்ல, இந்த ஒரு பணிவு வேணும்ல ப்ரோ. பணிவு வேணும். எனக்கும் தண்ணி கொடுமா. தைலம் போட்டுருக்கீங்களா? தைலம் வந்து அடிக்குது இருந்து. அது என்ன இது ஒரு கம்பெனி ஜெண்டு போமா? அது என்ன தைலம்? மின்சார தைலம். அது வித்தியாசமா இருக்கு. இது ஒன்று நான் பேசிக்கிறேம்மா. என்ன பாருங்கம்மா, ஒன்றும் இல்லைங்கம்மா, மணி வந்து வேலை கேட்குறாம்மா, உங்க கூட வேலைக்கு சேர்த்துக்கோங்க, டெலிவரிக்கு போறேன் அப்படிங்கிறான். இவன் முகரை நம்பி என்னால் வேலை கொடுக்குறது பயமா இருக்கு. ப்ரோ என் முகரைக்கு என்ன அழகா தானே இருக்கேன். இல்லை பேச விட்றா, எனக்கு திருப்பி காட்டாத. இருந்தாலும் பெரியவங்க நீங்க இருக்கிறீங்கம்மா, உங்ககிட்ட ஒரு வார்த்தை நான் பேசணும், அதான் முறை. என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க. அம்மா கேக்கு வந்து டெலிவரிக்கு எடுத்துட்டு போறாங்களாம். கேக்கு டெலிவரிக்கா? இந்த சோம்பேறி தம்பியா? கேட்கறான், என்ன பண்றது? என்னமோ காண எனக்கு நம்பிக்கை இல்லை. நீ வேலை தரது பார்த்தா இவன் செய்வான் நம்பிக்கை இல்லை. ஒரு 10 நிமிஷம் எடுத்து ஓடிந்துருவாங்க. நான் என்ன கணக்கு பண்றது? உன்னை நம்பி 50 கேக் கொடுத்தா வெளியே போய் என்னடா 2 பேருக்கு டெலிவரி கொண்டு போவான். அப்புறம் ஐயோ கை கால சுத்தம் பண்ண முடியலம்மா அப்படின்னு வந்து உட்காந்துக்குவான். கேக்கு கதி என்ன பண்ண ஆகுறது? எங்க அம்மா சொல்றதெல்லாம் நீங்க கேட்காதீங்க ப்ரோ. சரி வாரா, அப்புறமேட்டு வரேன். சரி ப்ரோ இருங்க ப்ரோ. இந்த என்னை நம்பி கொடுங்க, நான் கஸ்டமருக்கு. என்ன கண்ணா எனக்கு தெரிஞ்சு அவள் தான் இவன் வந்து ஒரு சுறுசுறு சோம்பேறி மாதிரி தான். அந்த மாதிரி தான் நானும் வாழ்த்துட்டு தப்பு இல்லை. எந்த வேலையும் செய்ய மாட்டான், சும்மா தான் இருப்பான். அவனுக்கு வந்து நேக்கா இருக்கும். நேக்கா வந்து வாழ்ந்துட்டான். 50 கிலோ கேட்க அவன் நம்பி கொடுத்து ஒரு 5 கிலோ தான் டெலிவரி பண்ணுவான். அப்ப 45 கிலோ யார் நஷ்டத்தை தெரியாது. தாய் நீயே பையனுக்கு சப்போர்ட் பண்ணலாம். இவரெல்லாம் வந்து இந்த முகருக்கு எப்படி வேலை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி வந்து கலாய்க்கிறாரு பாரு. அப்படியே என்ன பண்ண தெரியுமா? அந்த 50 கிலோ 100 கிலோ டெலிவரி செஞ்சு காட்டு. நான் செஞ்சு காமிக்கிறேன். செஞ்சு காட்டு. நான் செய்யறேன் ப்ரோ. இங்க பாருங்க ப்ரோ, எனக்கு நம்பிக்கையே இல்லை மணி. நான் போயிட்டு ப்ரோ ப்ளீஸ் இருங்க ப்ரோ. நான் நீங்க சொல்ற மாதிரி நான் அவங்க 50 ரூபா தராங்க ஒரு நாளைக்கு. 50 ரூபா நான் வந்து கேவலம் பேசல. நீ 100 கிலோ டெலிவரி பண்ணி காட்டலாம். பண்ணி காமிக்கிறேன் ப்ரோ. எனக்கு திறமை இருக்குது. நீங்க ஆர்டர் வர்றது உங்களுக்கு, காசு வாங்குறது நீங்க. கேக்கு இருமா பேசிட்டு இருக்கலாம். ஆர்டர் வர்றது உங்களுக்கு, கூகுள் பேல பணம் வாங்குறது நீங்க. அந்த கேக் கொண்டு போய் எந்த இடத்துல கொடுக்குன்னு சொல்றது நீங்க. எனக்கு நான் போய் எல்லா இடத்துலயும் கேக் கொடுப்போம் ப்ரோ. வாழ்க்கையில பேச்சு திமிரு தெரியுது. இல்ல ப்ரோ, ரொம்ப பணிவா இருக்கேன் ப்ரோ. நான் திருந்திட்டேன் ப்ரோ. பேசுமா கண்ணு. அவன் 50 கிலோ சொல்றதுக்கு 100 கிலோ செய்யறேன்னு சொல்லிட்டான். இதே பார்க்க நம்பலாங்கண்ணா. ஒரு மனுஷன் நம்ம எப்பயும் ஒரே மாதிரி நினைக்கூடாது இல்ல. பார்க்கலாம் நம்ம 50 கிலோ 100 கிலோ செய்யறதுனால கொடுத்து பாருங்க. ஒரு மாசம் என்ன பண்ணுவாங்க. சரி நீங்க இவ்வளவு தூரம் பாசமா பேசுறீங்க. அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்ப எங்க அம்மால என்ன மதிக்கவே மாட்டாங்க. ஆமாடா அப்படின்றான். ஆமாவா ப்ரோ? வாய்க்கு வந்ததுன்னா அடிச்சு எங்க அம்மாவுக்கு எனக்கு சண்டை ஆகி கூடாது. எடுத்து பாருங்கம்மா, எங்க அம்மா மதிக்கவே மாட்டாங்க. கல்யாணம் பண்ணி வைக்க சொன்ன அவங்க பாட்டுக்கு அசால்ட்டாவே இருக்கிறாங்க. எனக்கு பொண்ணு பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். ஆமாவோட நான் பொண்ணு பார்க்க மாட்டேன் சொல்றேன். உனக்கு நீ 8 நாள் கல்யாணம் பண்ணணும். நீ மட்டும் ஊன்னு வந்தனியா? சரிம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு தொழில் வேணும், மாச சம்பளம் வேணும், வருமானம். சரி வசந்த தம்பி சொல்லியிருக்கிறேன். நீ பார்க்க அவனுக்கு பண்ண டெலிவரி தான் அவனு அவனை சேர்த்து எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க? மாசம் ஒரு 2000 ரூபா தரேன் ப்ரோ. ஒரு 15,000 மாதிரி கொடுங்க. 2000 என்ன கண்ண பொண்ணு பார்க்க கல்யாணம் பண்ணிட்டு அவளுக்கு நான் குடும்பம் என்ன சமாளிப்பேன்? 2000 ஒரு பரிசு வராது மாசத்துல. ஆமா இவனுக்கு வராது. சரிம்மா நான் 5 ரூபா போட்டு கொடுத்துறேன். 5 ரூபாவா? 5 ரூபா போட்டு கொடுத்தா வேலையை பார்த்து நீ சம்பளம் 5 ரூபா போட்டு 20 ரூபாய் தருவோம். அப்பதான் குடும்பம் சமாளிக்க. முதல்ல வேலை செய்யட்டுமா? செய்வான் செய்வான். நான் நல்லா செய்வேன் ப்ரோ. அன்னைக்கு வேலை கேட்டு வரும்போது லுங்கில வந்து இப்ப என்ன மாப்பிள்ள மாதிரி உட்காந்துருக்குற? இல்ல ப்ரோ, கொஞ்சம் பணிவா இருக்கலாமே. நான் திருந்திட்டேன், அதனால அப்படி இருக்கேன். ஏதோ வீடு டெலிவரி கொடுத்தா கொஞ்சம் டீசெண்டா பார்த்தா டெலிவரி வாங்குவானு அந்த மாதிரி. வீடுன்னு சொன்ன ஞாபகம் வருது. அப்படியே என் நம்பரை கொடுங்க, பொண்ணுங்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்கன்றான். இதெல்லாம் பேசலாமா? இவன் வேலைக்கு தானே வர்றான். ஆமாவா? வேலைக்கு வர அம்மாவுக்கு சொன்னோம் ப்ரோ. சின்ன சின்ன விளையாட்டெல்லாம் வந்து நீங்க எங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. வேலைக்கு வந்தா அதை மட்டும் தான் பார்க்கணும். இன்னொரு நாளைக்கு ஏதோ அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு நச்சு சோத்தோட பிள்ளைல போயிட்டு போகுதுட்டு. சரிம்மா ஓகே.
சரி பாத்துக்கலாமா சரி மணி சரி கொடுக்கணும் சரி நான் கிளம்புறேம்மா வரமா எவ்வளோ சாப்பிட்டு போங்க சாப்பிட்டு போங்க இருக்கு பரவாயில்ல அட வாங்க 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 சாப்பிட்டு போலாம் வலி வலி கேட்டு கேட்டு வாங்க ப்ரோ வரவங்களுக்கு வந்து எங்க வீட்டுல வந்து பட்னியா போட்டு அனுப்ப மாட்டேன் ப்ரோ என் மனசு ப்ரோ சரிம்மா சரி வாங்க உங்களுக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஆடு கோழி ஆடுறது ஓடுறது எல்லாமே எங்க அம்மா சொல்லி சமைக்க வச்சுட்டேன் வேலை கொடுத்துட்டீங்களா கன்ஃபார்மா சரிடா சரிடா 15,000 தானே ஐயா ஐயா எனக்கு வந்து ஒரு கொரியர் கேக்குது கொரியர் பை வேலை கொடுத்துட்டாரு ப்ரோ கிளம்புறேன் ப்ரோ சாப்பிட்டு போலாம் அட வாங்க வாங்க சாப்பிடுங்க